மகாநதி சீரியல்ல அடுத்த வரை எபிசோடில் நம்ம சாரதா இருந்துட்டு நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு பையனை பெற்று வச்சுருக்கீங்களே, நான் அப்போவே கேட்டேன், நானும் உங்கள் கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வரேன்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு என்னெல்லாம் பேச்சு பேசினாரு. அங்கெல்லாம் பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க, வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு அத்தனை பேச்சு பேசினாரு உங்கள் புள்ள. இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரெல்லாம் ஒரு மனுஷனா? மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து என் கூட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வருஷம் அங்கே இருந்து அந்த பொம்பளை கூட குடும்பம் நடத்தியிருக்காரு. அதனால தான் என்னமோ அந்த கடவுளாக பார்த்து அவரை சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிறாரு. இவரை போய் இத்தனை நாளாக நான் நம்பிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தான ஃபோட்டோவை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. விஜய் இருந்துட்டு எங்கள் அப்பாவை நாங்கள் எவ்வளோ தூரம் நம்பணும் தெரியுமா? அந்த பொம்பளை வந்து பேசின போது கூட நாங்கள் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என் அப்பாவை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் ஏதாவது தப்பு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் காவேரியை விட்டு நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.